திருவள்ளுவர் சிலைக்கும் படத்திற்கும் மாலையிட்டதை போல இந்த இல்லத்தில் வாழ்கின்ற இல்லத்தார் மூவரும் மாலையிட்டுக் கொள்கிறார்கள். நீங்க 2 பேரும் கூட போட்டுக்கோங்க. அப்புறமா தம்பிக்கு 2 பேரும் போட்டு நின்ற துணை துறந்தார்க்கும் துவாரவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துடை தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது பெரும் அவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவர் இந்த மக்கட்பேறு அல்ல பிற எழுபிறப்பும் தீயவை தீண்டா வழிபிறங்கா பண்புடை மக்கட்பேரின் தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் அமிழ்ந்திடும் மாற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவியக்கும். முதுமுனைவர் நினைவில் வாழும் முதுமுனைவர் இளங்குமன்னார் அவர்கள் இயற்றிய 108 போற்றி. அவர் எழுதிய பொருள்தான் அது. தம்மென்னிருந்து தமது துண்டற்றால் அம்மா அறிவை முயற்கு. உங்கள் கொடுக்கப்பட்டுள்ள வரவேற்பு அழைப்பதில் அனைத்திலும் இந்த திருக்குறளும் பொருளும் இருக்கும். தாம் கட்டிய இல்லத்தில் தம்முடைய உழைப்பினால் தாமும் உண்டு பிறருக்கும் உதவி செய்து வாழ்வது அவர் தம் மனைவியுடனான இல்வாழ்க்கையில் பெறுகின்ற இன்பத்திற்கு சமமானதாகுமா? எப்படி உணர்வை உயிர்த்துறந்து அன்றே எழுதியுள்ளார் திருவள்ளுவர். அந்த பொருளை படிக்கும் போதே நமக்கு அனைவருக்கும் உணர்வு பயப்படுவோம். நம்முடைய வீட்டில் நாம் நம்முடைய உழைப்பினால் நாம் உண்டு வாழ்வது என்பது அவருடைய மனைவியுடனான அவருடைய இல்வாழ்க்கையில் ஏற்படும் இன்பத்திற்கு சமமானது என்கின்ற கருத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு வகுத்து தந்துள்ளார் திருவள்ளுவர். அப்படி அந்த பொருளுரையை நமக்கு தந்த முதுமுனைவர் இளங்குமன்னார் அவர்கள் இது போன்ற நிகழ்வுகள் 5000 நிகழ்வுகளை நடத்தியவர். நம்முடைய வீடுகளில் நடக்கின்ற திருமணம், புதுமனை பூ விழா, காதணி விழா, பிறநாள் விழா, பெயர் சூட்டு விழா, கடை திறப்பு விழா, அலுவலகம் திறப்பு விழா, நீத்தார் நினைவேந்தல், இப்படி பிறப்பு முதல் மறைவு வரை அனைத்து நிகழ்வுகளையுமே திருக்குறள் நெறியில் இந்த மறைந்த மாந்தர் 94 வயது வரை வாழ்ந்து மறைந்தவர் 5000 நிகழ்வுகளை இதுபோல் நடத்தியுள்ளார். நாம் இப்பொழுது நடத்துவது 72ஆம் நிகழ்வு. ஆனால் அவர் 5000 நிகழ்வுகள் நடத்தி 94 அகவை வரை நல்ல உடல் நலத்தோடு இருந்து மறைந்தார். அவர் திருக்குறளை பற்றி செய்யாத ஆய்வுகள் இல்லை. எல்லா ஆய்வுகளும் செய்து திருக்குறளில் தான் உலகத்தில் உயர்ந்த சரியான நூல் என்பதை வலியுறுத்தி அந்த திருக்குறளை அனைத்து மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று வீடுகள் தோறும் இந்த போல விழாக்களில் கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் இந்த விழாக்களை வகுத்து எங்களுக்கு தந்துள்ளார். அவரிடம் பயிற்சி பெற்ற மாணவன் என்கின்ற பெருமையிலும் மகிழ்ச்சியிலும் தான் இந்த நிகழ்வுகளை நாம் நடத்தி கொண்டுள்ளோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது அவர் இயற்றிய அந்த 108 போற்றிதான் திருக்குறளில் இருந்து எடுத்து எழுதப்பட்ட முதன்மையான 108 கருத்துக்களை உள்ளடக்கி அந்த போற்றி உள்ளது. இந்த போற்றியை நீங்கள் எல்லா வீட்டு நிகழ்வுகளிலும் நீங்களே பாட சொல்லி போடலாம். அந்த காலத்தில்